நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணாலும் பண்ணோம். இவர் என்னமோ போக்கிரி பட விஜய்னு நினைச்சுக்கிட்டு மோசமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கானே. என்னப்பா என்ன சொல்ற? ஒண்ணு இல்லண்ணே, இந்த காஸ்டியூம்ல மட்டும் உங்களை ஒரு கன்னிப்பெண்ணிப்ப பார்த்தான்னு வைங்க, என்ன கட்டிக்கோங்க தர்மர், என்னை கட்டிக்கோங்க தர்மர்னு உங்க கால விழுந்து கதறுவான்னு சொல்ல வந்தானே. அத விடுப்பா, அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஆமா, நாம வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, ஆனா கல்யாண வீட்டுக்காரங்க ஒருத்தரையும் காணமே. ஒருவேளை கல்யாணம் நின்னு இருக்குமோ? நின்னு இருக்கும். உங்க கல்யாணமா இருந்தா கட்டாயம் நின்று இருக்கும் தம்பி. பின்ன என்ன, உங்க வாழ்க்கையில கல்யாணம் நடக்கலன்றதுக்காக ஊர்ல இருக்கவங்க கல்யாணம் எல்லாம் நிக்கும்னா என்னென்ன அர்த்தம்? இல்லப்பா, பாரதி சிம்பிளா கல்யாணம் பண்றேன்னு சொன்னா அதுக்காக வாசல்ல ஒரு வாழைமரம் தோரணம் கூடமா கட்டாம இருப்பாங்க? அதை விடு, கல்யாண அறிபறியில மறந்து இருப்பாங்க. நீ என்ன பண்ற? ஓடி போய் 2 வாழை மரத்தை வாங்கிட்டு வந்து நிக்க வச்சு காட்டுற. முன்ன பின்ன கல்யாணம்ன்ற ஒண்ணு வாழ்க்கையில நடந்திருந்தா ரெஜிஸ்டர் மேரேஜ பத்திலாம் தெரிஞ்சிருக்கும். சரி, டைம் வேற ஆயிட்டு இருக்கு, ஆனா ஒருத்தரையும் காணமே. ஒருவேளை இடம் மாறி வந்துட்டோமோ? அண்ணே, நாம என்ன கல்யாண மண்டபத்துக்கா வந்திருக்கோம், மண்டபம் மாறி போறதுக்கு? இல்லடா, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் சொன்னாங்க. ஆனா எல்லா கவர்மெண்ட் ஆபீஸும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா. அதான் ஒருவேளை நம்ம மாறி முனிசிபாலிட்டி ஆபீஸ்க்கு வந்துட்டோமோன்னு ஒரு சின்ன டவுட் எனக்கு. என்ன அண்ணே, கண்ணும் போச்சா? அதான் வாசல்லையே ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்னு கொட்டை கொட்டை எழுத்துல எழுதி போட்டிருந்தாங்கல்ல. சரி விடுறா, அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுது, இனிமேலாவது கொஞ்சம் கௌரவமா நடத்துங்க, பேசுங்க. இத பார், அண்ணனை பத்தி இப்படி தப்பு தப்பா வெளிப்படையா பேசுறதுனால தான் ஊருக்குள்ள எவனும் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். டேய், அதனால தான்டா இவ்வளவு நாளா எனக்கு எவனும் பொண்ணு கூட கொடுக்க மாட்டேங்கிறான். ஆமா, இல்லனா மட்டும் அப்படியே பேரு கொடி கட்டி பறந்திருக்கும். எல்லாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கியூல வந்து நின்றுப்பாங்க. டேய், என்னடா அண்ணன் வந்ததுல இருந்து பாக்குறேன் அசிங்கப்படுத்திட்டு இருக்க. நான் உங்களை அசிங்கப்படுத்தலனே. இவ்வளவு நாளா உங்களுக்கு யாருமே பொண்ணு கொடுக்காம பிரம்மச்சாரியாவே வாழ்ந்துட்டீங்களேன்ற ஆதங்கத்துல பேசுறேனே, ஆதங்கத்துல பேசுறேன். சூர்யா, இவ்வளவு நேரம் எனக்காகவா பேசன? என்ன மன்னிச்சிடுறா தம்பி. இது தெரியாம உன் மேல நான் கோவப்பட்டனே. பரவாயில்லண்ணே, எல்லாம் உங்களுக்காகத்தானே. ஆனா ஒண்ணுனே, எப்பாடு பட்டாவது எவன் கால்ல விழுந்தாவது உங்க கல்யாணத்தை நான் நடத்திடுவேன். 1000 பொய் சொல்லியாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்காக 4000 பொய் சொல்லுவேனே. உங்க கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேனே, நான் பண்ணி வைக்கிறேன். சூர்யா, உனக்கு இந்த அண்ணனை அவ்வளவு பிடிக்குமா? அதெல்லாம் ஒரு கருமமும் இல்ல. ஓ ரூட்டு கிளியர் ஆனாதானே நாங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும். என்னப்பா என்ன சொன்ன? உங்களுக்கு தான் காது வேற கேட்காதுல்ல, உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேனே. தெரியும்டா, இந்த அண்ணனுக்கு ஒண்ணுன்னா நீங்க உசிரியே கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். டேய் சூர்யா, எனக்கு என்னமோ அண்ணனுக்கு இப்ப இந்த கல்யாணம் தேவையான்னு தோணும். வேணாண்டா, நமக்கு இந்த கல்யாணம் குடும்பம் இதெல்லாம் வேணாண்டா. எப்பவும் போல உங்களுக்கு நான், எனக்கு நீங்கன்னு வாழ்ந்துட்டு நம்ம காலத்தை ஓட்டிக்கலாம். நீங்க வேணா இப்படியே காலத்தை தள்ளிட்டு போங்க, நாங்களாம் ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து தள்ளிட்டு போயிடுறோம். டேய், என்னடா என்ன கல்யாணத்துக்கு உனக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்? உங்க கல்யாணத்துக்குலாம் இன்னும் வயசு இருக்கு. வயசை பத்திலாம் நீங்க பேசவே கூடாது. காலாகாலத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு 2 பேரம்பேத்தி இருந்திருக்கும். ஆமாண்டா, எனக்கு காலாகாலத்துல கல்யாணம் ஆயிருந்தா எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்திருக்கும். ஆனா நீங்களாம் இப்படி மரம் மாதிரி என் முன்னாடி நின்னு இருக்க மாட்டீங்க. என்ன சொல்றீங்க? ஆமா,
இத்தனை நாளா எந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தனோ அத சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் இப்ப வேணா பார்க்க பழசா இருக்கலாம், ஆனா சுமார் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கமலஹாசனையும் என்னையும் ஒன்னா நிக்க வச்சா அடையாளம் தெரியாது. இது கமலஹாசனுக்கு தெரியுமா? அப்படி இருந்த என்ன எத்தனை பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணுச்சு தெரியுமா? எத்தனை பொண்ணுங்க லெட்டர் கொடுத்துச்சு தெரியுமா? டேய், எத்தனை பொண்ணுங்க என் மேல பைத்தியமா இருந்துச்சு தெரியுமா? உங்களை லவ் பண்ற பொண்ணெல்லாம் பைத்தியமா தான் இருக்கும். அப்படி இருந்த என்ன ஒரு பணக்கார பொண்ணு, பேரு சாந்தி, என்ன லவ் பண்ணா. நானும் லவ் பண்ணேன். கல்யாணம் வரைக்கும் வந்த எங்க காதல் ஒரே ஒரு கண்டிஷன்னால கட் ஆயிடுச்சு. என்ன கண்டிஷன்? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா உங்க 3 தம்பிகளும் உங்க கூட இருக்க கூடாது. அவங்களை ஏதாவது கோயில்லையோ சிக்னல்லையோ விட்டுட்டு வான்னு சொன்னா நான் என் காதலி சாந்திய பார்த்தேன், உங்களை பார்த்தேன், உங்களை பார்த்தேன், சாந்திய பார்த்தேன். காதலா, பாசமா, லவ்வரா, பிரதரா? இப்படி நான் யோசிச்ச கேப்ல அந்த சாந்தி வேற எவன் கூடயோ ஓடி போயிட்டா. அன்னைக்கு மட்டும் நான் என் கல்யாணம் தான் முக்கியம்னு முடிவெடுத்திருந்தேன். நீங்க எல்லாம் கோயில்லையும் தெருவிலையும் சிக்னல்லையும் பிச்சை எடுத்துருப்பீங்கடா. போதுமே, நேத்து ராத்திரி வானத்தை போல படத்தை நீங்களும் நானும் ஒன்னா தானே பார்த்தோம். அப்படியே விஜயகாந்த் பிளாஷ்பேக் எடுத்து நீங்க கேஸ்டிங் மாத்தி அடிச்சு விடுறீங்களா? இல்ல சூர்யா, படத்துல வேணா அது விஜயகாந்த் பிளாஷ்பேக்கா இருக்கலாம், ஆனா நிஜத்துல என்ன மாதிரி அண்ணன்களோட பிளாஷ்பேக்கும் அதான். நல்ல பிளாஷ்பேக். நாங்க வந்து 4 மணி நேரம் ஆச்சுமா. நாங்க 10 மணிக்கு தானே கல்யாணம்னு சொன்னோம். 10 மணி கல்யாணத்துக்கு 10 மணிக்கே போனா மரியாதையா இருக்காதுன்னு காலையில 5 மணிக்கெல்லாம் எழுப்பி கூட்டியாந்துட்டாரு அண்ணன். சரிமா மகா, எதுக்காக இப்ப அவசர அவசரமா ஜனனிக்கு கல்யாணம் பண்றீங்க? அது அண்ணே, அவங்க ஒன்னும் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணல. ஜனனிக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல தான் கரெக்டா கல்யாணம் பண்றாங்க. அண்ணே, ஜனனிக்கு சரிக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு மாமா ஆசைப்பட்டாரு. அதான் எதுக்கு நல்ல கருத்தை தள்ளி பண்ணணும்னு உடனே பண்றோம். அப்ப சரி, நீங்க 2 பேரும் போய் கல்யாண வேலையை பாருங்க. நீங்க தான் சாப்பிட்டீங்களாண்ணே? அத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க, போங்க. சரிங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரதி யாரு? ஒரு நிமிஷம். பாரதி வாங்க பாரதி. சார், உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ரிஜிஸ்டர் மேரேஜ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். சரி சார். இன்னைக்கு மொத்தம் 4 கல்யாணம். உங்க கல்யாணத்தை முதல்ல பண்ற மாதிரி லிஸ்ட்ல பேரை போட வச்சிருக்கேன். சரி. உங்களை கூப்பிடும்போது வெளியில உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஆபீசர் கிட்ட இத கொடுத்துருங்க, மத்தத அவர் பாத்துக்குவாரு. அப்புறம் விட்னஸ் சைன் பண்றவங்க ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் கொண்டு வந்து கொடுத்துருங்க. சரியா? ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை மேரேஜ் கூப்பிட்டதும் வந்து சொல்றேன். ஓகே சார், வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். மகேத பாரு, அவசரமா கல்யாணம் பண்றதுனால இதெல்லாம் இப்படி கடைசி நேரத்தில் பண்ண வேண்டியிருக்குமா? இப்பதான் பாரதி கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எப்படிதான் நடக்க போதோன்னு நினைச்ச ஜனனியோட கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்துருச்சு. அப்படியே ஜனனி கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும். என்ன மகா இது, நல்ல நடக்கும்போது கவலைப்பட்டு இருக்க? இங்க பார், ஜனனி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ எப்போ மாதிரி சிரிச்ச முகமாவே இரு. சிரி மகா. என்ன மகா, புருஷனை பொண்டாட்டி பேசிட்டு இருக்கும்போது குறுக்குல வந்துட்டோமா? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா, கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். ஆமா, நீங்க ஏன் இவ்வளவு லேட்டு? ஏன் லேட்டா? இப்ப இருக்கிற டிராபிக்ல குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட இடத்துக்கு போறது பெரிய விஷயமா? ஏன்பா பாரதி, கல்யாண விஷயமா ரெஜிஸ்டர் எல்லாம் பேசிட்டீங்களா? எல்லாம் பேசியாச்சு சார். ஜனனி சிரி கல்யாணம் தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம்னு சொல்லியிருக்காங்க. குட். ஏமா மகா, எங்கம்மா என் மருமகளை காணோம்? வந்துகிட்டே இருக்கா.
தாத்தாவும் இந்திராவும் தான் ஜனனியை கூட்டிட்டு வராங்க. சரி சரி வரட்டும். அதோ வந்துட்டு இருக்காங்களே. வாமா வா. வாங்க வாங்க. வணக்கம். அழகா இருக்கு. ஏன் இவ்வளவு லேட்டு? பின்ன கல்யாண பொண்ணுக்கு மேக்கப்ல பண்ணி காஸ்டியூம்ல போட்டு கூட்டிட்டு வர வேண்டாமா? அப்பதான் ஜனனி நார்மலா இருக்கிறத விட ரொம்ப அழகா இருக்கா. இல்லையே, கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் போட்ட மாதிரி தெரியலையே. இவ்வளவு நேரம் உனக்கு போட்டுக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. மகா பாரதி, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியாப்பா? எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு தாத்தா. ஜனனி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏய், இன்னைக்கு உனக்கு கல்யாணம், சந்தோஷமா இருக்கணும். ஜனனி, நீ எதை நினைச்சு கவலைப்படுறன்னு எனக்கு தெரியுது. அப்பா இங்க இல்லையே தவிர அவர் நினைப்பு முழுக்க இங்க ஓ மேலதான் இருக்கும். அப்பாவ ஸ்ரீ பாரதி கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்களே, அப்பா அவங்க சொன்னது? அது ஜனனி, இவங்கெல்லாம் அப்பாவை கூட்டிட்டு வர என்னென்னமோ ட்ரை பண்ணாங்களாம். அவரை வெளியே கூட்டிட்டு வரதுல நிறைய பிரச்சனை இருக்கான் ஜனனி, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா, அப்பா இங்க வரலைன்னா என்ன? கல்யாணம் முடிஞ்சதும் நாம அப்பா இருக்கிற இடத்துக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதம்மா. ஆமாம்மா, அப்பா இல்லாத நடக்கிற கல்யாணம் கஷ்டமா தான் இருக்கும். உங்க அப்பாவுக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதானமா சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணம் உங்க 2 பேருக்கும் புடிச்சு போய் உங்க 2 பேரும் சம்மதத்தோட தானே நடக்குது. அதனால நீ அதையெல்லாம் மறந்துட்டு கல்யாண பொண்ணா சந்தோஷமா இருமா. அம்மா ஜனனி, நீ பாட்டுக்கு இந்த மாதிரி சைலண்டா இருந்த அப்புறம் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றோம்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எங்களை தூக்கி உள்ள போட்டு போறாங்க. கொஞ்சம் சரி, உன் ஆத்துக்காருக்கும் சேர்த்துதான். சிரிச்சா தானே இந்த மாதிரி கல்யாண போட்டோல அழகா இருப்பேன். போதுமா, இது காமெடி பண்ற டைம் இல்ல, கல்யாணம் பண்ண வேண்டிய டைம். அதனால கல்யாண வேலையை பார்க்கலாமே. பாரதி, 10 மணிக்கு தானே மேரேஜ்னு சொன்னாங்க. ஆமா ஷோ, இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு. எல்லாரும் உள்ள போயிடலாம் வாங்க. கண்டிப்பா போலாம். ஆனா கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை இன்னும் காணமே. ஆமா, மாப்பிள்ளை இன்னும் வரலையா? இல்லையாவா? எங்களோட தானே வந்தான். இங்கதான் எங்கேயாரும் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, எங்கடா இருக்க? உனக்காக எல்லாரும் வெயிட்டிங்டா. சீக்கிரம் உள்ள வாப்பா, கல்யாணத்துக்கு நேரமாவது இல்ல. மேல தாண்டா இருக்கும். வா வா, வந்துரு. வரட்டும் வரட்டும். என்னதான் காசு பணம் இருந்தாலும் சொந்த பந்தங்கள் இருந்தாலும் கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணாதான் அவங்க கல்யாணம் ஆனவங்கன்னு அரசாங்கமே சர்டிபிகேட் கொடுக்குது. எவ்வளவுதான் சட்டதிட்டங்கள் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா வாழறதுதான் உண்மையான சந்தோஷமே இருக்கு. பாரதி, டைம் ஆச்சுப்பா, எல்லாரும் உள்ள வாங்க. எல்லாம் ரெடியா இருக்கு. இதோ வந்துடுறோம் சார், மாப்பிள்ளைக்காக வெயிட்டிங். நீங்க போங்கள, வந்துடுறோம். சீக்கிரம் வாங்க. சரிங்க சார். ஏங்க, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவன் அங்க என்ன கதை பேசிட்டு இருக்கான்? போன் பண்ணி வர சொல்லுங்க. அதானே வரேன்னு சொன்னா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான் இங்க? சார் இதோ வந்துட்டாரு. இந்த ஏண்டா முக்கியமான டயத்துல எங்கடா போயிட்ட? உள்ள கூப்பிடுறாங்கடா. சார் சார், எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? மூத்த நேரம் நெருங்கிடுச்சு, வாங்க உள்ள போலாம். வாங்க. ஒரு நிமிஷம். நான் ஜனனி கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏண்டா, கல்யாணம் முடிஞ்சதும் உன்னோட தாண்டா இருக்க போறா. அப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க. யார் வேண்டாங்கிற இல்ல யார் கேட்க போறா? பாப்பா பா, கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு. வா அப்பா, ஜனனி கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. பேசினதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்.
இல்ல இல்ல, நீங்க யாரும் பயப்பட வேண்டியதில்லை, சும்மா பேசணும் அவ்வளவுதான். ஏதோ தனியா பேசணும் தானே அவர் சொல்றாரு. சரி, போய் பேசிட்டு வரட்டுமே. என்னங்க கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள இப்படி? இல்ல, மாப்பிள்ளதான் ஏதோ பேசணும்னு சொல்றாரு, பேசிட்டு வரட்டுமே. கல்யாணத்தை 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கூட வச்சுக்கலாமே நாம. ஜனனி, மாப்பிள்ள போங்க, நீங்க போய் பேசிட்டு வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத்தனை நாளா பேசாம கல்யாணம் ஆக போற இந்த நேரத்துல பேசுற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? முக்கியமான விஷயம்தான். அதனாலதான் கடைசி நேரத்துல உங்ககிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்பட்டேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. நாளைக்கு குடும்பம் ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயம் மனசுல உறுத்தலாவே இருக்கும். அதனால சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம சந்தோஷம் போயிட போதேங்கிற பயத்துல தான் இப்ப கேட்கணும்னு முடிவு பண்ணேன். என்ன கேட்கணும்? உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மையா? அதான் எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேனே, இன்க்ளூடிங் என்னோட லவ் விஷயத்தையும். நான் தான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேனே. என்ன மகா? சும்மா இரு பாரதி. நான் அன்னைக்கே சொன்னேன், இப்ப இந்த கல்யாணம் வேணான்னு தலைய அடிச்சுக்கிட்டேன். நீதான் எல்லாத்துக்கும் காரணம். உன்னாலதான் எல்லாம். இப்ப என்னாச்சு மகா? ஏதோ பேசணும்னு போயிருக்காங்க, அவ்வளவுதானே? தாலி கட்டுற நேரத்துல தனியா என்ன இருக்கு பேசுறதுக்கு? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எல்லார்கிட்டயும் மறைச்சு எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்கல்ல, அந்த உண்மை புரியலையா? குணாவை கொலை பண்ண அந்த கொலையாளி யாரு? நான் தான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேனே. ஜனனி ப்ளீஸ் வேண்டாம், பொய் சொல்லணும் ட்ரை பண்ணாத. நாட் ரைட். நானும் இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா நீ சொல்லவே இல்லை. இதோ இப்ப கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட வெயிட் பண்ண, நீ சொல்லல. இதை பாரு, as I told you earlier, கல்யாணம் ஆனவங்களும் சரி கல்யாணம் ஆகாதவங்களும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது. அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நான் உன்கிட்ட இது வரைக்கும் எந்த விஷயத்தையும் மறைக்கல. ஆனா நீ தான் என்கிட்ட மறைக்கிற. இந்த உறுத்தலோட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும்? ஓகே, கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோ, ஏன் இது மனசுக்குள்ளே தானே இருக்கும். இதனால நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை வரதான் என்ன நிச்சயம்? இப்ப என்ன சொல்ல வரீங்க? அந்த கொலையை பண்ணது யாரு? ஓ, சோ இப்ப நான் உண்மையை சொன்னாதான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணுவீங்கன்னு என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்றீங்களா? நான் பிளாக்மெயில்லாம் பண்ணல. நீ உண்மையை சொல்வேன்னு எதிர்பார்க்கறேன், அவ்வளவுதான். அப்போ இத்தனை நாளா உண்மை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நீ கூட பழகிட்டு இருந்தீங்களா? ஜனனி, நீ தேவையில்லாம உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. அது வேற, இது வேற. இப்ப கூட ஒரு போலீஸ் ஆபீசரை உன்கிட்ட நான் பேசல. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உரிமையில தான் கேட்கிறேன். சொல்லு, கொலை பண்ணது யாரு? எல்லாத்துக்கும் இப்படி அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு எந்த உண்மையும் தெரியாதுன்னு அர்த்தம். இத பாரு, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கிற இதே பதில என்கிட்டயும் சொல்லாத. அந்த கொலையாளி யாருங்கிறது உனக்கு தெரியும் ஜனனி. உனக்கு தெரியுங்கிற விஷயம் எனக்கும் தெரியும். அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ ஏன் இப்படி இருக்க? எதுக்கு இவ்வளவு பிடிவாதம்? உன்னை விட, உன் வாழ்க்கையை விட, உங்க அப்பாவை விட யாரை காப்பாத்துறோன்னு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற? ஜனனி,
இது நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம கல்யாணத்துக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இவ்ளோ பேசுனதுக்கு அப்புறமும் இந்த கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தர் மேல ஒரு தடவை சந்தேகம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. இதுக்கு மேலே நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாவே இருக்காது. இதான் உன் முடிவில்லை? எனக்கு தெரியும் அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை. ஏய் அப்படிலாம் இருக்காதுமா. ஏன் கல்யாணத்துல பிரச்சனை, சுபா கல்யாணத்துல பிரச்சனை, இப்போ இவ. எங்க அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம் என்ன ராசியோ. ஏய் மகா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு பேசாத பாரதி. நீ போ. இப்ப இந்த கல்யாணம் நடக்கும்னா மட்டும் என்ன கூப்பிடு, இல்லைன்னா என்ன பார்க்க வராது. போ பாரதி. இத்தனை நாளா விட்டுட்டு இப்ப என்னங்க போய் பேச போறான்? பொறுமையாரு. ஏன் பாரதி, மகா எங்க? அழுகிறா தாத்தா. உன்னாலதான் எல்லா குழப்பமும். நான் தான் அவசரப்பட்டேன்னு. இப்போ என்ன ஆகி போச்சு அழுகிறதுக்கு? ஏதோ சின்ன சிறுசுங்க பிரியமா பேசணும்னு ஆசைப்படுறாங்க, பேசிட்டு வந்துட போறாங்க, அவ்வளவுதானே. இதா வந்துட்டா. என்னம்மா ஜனனி, நீயும் மாப்பிள்ளையும் பேசிட்டீங்களா? மாப்பிள்ளை எங்க? அவன் வரும்போது வரட்டும், வாங்க நாம உள்ள போலாம். இந்த கல்யாணம் வேண்டாம். இந்த கல்யாணம் நடக்காது.